ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதாவது வரவே, போகவே, தூங்கவே, சாப்பிடவே அந்த மாதிரியெல்லாம் எப்படி சொல்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நான் நேற்றுக்கு தூங்கலை அப்படின்னு சொல்கிறத விட நான் நேற்றுக்கு தூங்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஹிந்தியில் வரவே, போகவே, வாங்கவே மாட்டேன், ஸோ அந்த மாதிரி சொல்கிறது எப்படி அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் வரமாட்டேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்? மே நஹி ஆவுங்கா. இதுவே ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே நஹி ஆவுங்கி. நான் அப்படின்னா மே. ஸோ வரமாட்டேன் நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ நெகட்டிவ் ஃபார்ம் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே நஹி அப்படின்றது தான் வரும். ஸோ நீ வராத அப்படின்னா தான் தும் மத் ஆவோ. போகாத அப்படின்னா மத் ஜாவோ. ஸோ போகாத, வராத இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு தான் மத் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னாலே நஹி அப்படின்றது தான் வரும். ஸோ மே நஹி ஆவுங்கா. ஸோ இது ஃப்யூச்சர் டென்ஸ்ன்றதுனால ஆவுங்கா சவுண்டு வருது. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே நஹி ஆவுங்கி அப்படின்றத சொல்லணும். ஸோ நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ இங்கே நீங்கள் அழுத்தமாக சொல்கிறீங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறத விட நான் வரவே மாட்டேன் அப்படின்றத சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு மே பில்குல் நஹி ஆவுங்கா அப்படின்றத அர்த்தம். அப்படி தான் சொல்லணும். ஸோ பில்குல் அப்படின்றதுக்கான கரெக்டான மீனிங் முற்றிலும் அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் கண்டிப்பாக, நான் ஷியோராக வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க அழுத்தமாக. ஸோ பில்குல் நஹி ஆவுங்கா அப்படின்னா வரவே மாட்டேன். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே பில்குல் நஹி ஆவுங்கி அப்படின்றத சொல்லுவீங்க. அவர் வரமாட்டார் அப்படின்னா ஓ நஹி ஆயேஹா அப்படின்றத சொல்லுவோம். காமனாக சொல்லணும் அப்படின்னா நஹி ஆயேகா அப்படின்னா அவர் வரமாட்டார் அப்படின்றது அர்த்தம். இதுவே பெண்ணாக இருந்தார், அதாவது அவள் வரமாட்டாள் அப்படின்னா ஓ நஹி ஆயேஹி அப்படின்றது அர்த்தம். இப்போவே அவள் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் வரவே மாட்டான். ஓ பில்குல் நஹி ஆயேகா. ஸோ அந்த வேர்பு கூட நீங்கள் பில்குல் மட்டும்தான் சேர்க்குறீங்க. அதை சேர்த்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் கேஷுவலாக எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ இது மேக்ஸிமம் நாம் நெகட்டிவ் ஃபார்மில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வரவே மாட்டேன், போகவே மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு. ஸோ ஓ பில்குல் நஹி ஆயேகா. எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எனக்கு இது பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா அங்கே உங்களுக்கு கொஞ்சம் கூட அதில் மேலே ஒரு விருப்பம் இல்லை அப்படின்றத ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறீங்க. முஜே ஏ பில்குல் பசந்த் நஹி ஹே. ஸோ பசந்த் நஹி ஹே அப்படின்னா விருப்பம் இல்லை, பிடிக்கவில்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ ஏ பில்குல் பசந்த் அப்படின்னா பிடிக்கவே இல்லை. ஸோ பில்குல் பசந்த் நஹி அப்படின்னா பிடிக்கவே இல்லை அப்படின்றது அர்த்தம். எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், நேற்றுக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நேற்றுக்கு தூக்கம் வரலை அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? கல் நீந்த் நஹி ஆயி. ஸோ கல் அப்படின்னா நேற்று, தூக்கம் வரவில்லை. நீந்து தூக்கம் அப்படின்னா நீந்து, நஹி ஆயி அப்படின்னா வரவில்லை. நேற்று எனக்கு தூக்கமே வரலை. ஸோ கல் பில்குல் நீந்த் நஹி ஆயி. பில்குல் நீந்த் நஹி ஆயி. அடுத்தது பாருங்கள், இது சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பில்குல் சஹி நஹி ஹே. நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட சரியே இல்லை. ஸோ சரியே இல்லை அப்படின்னா பில்குல் சஹி நஹி ஹே. அது என்னுடையதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிருச்சு இல்லை காணும் அப்படின்னா அது என்னுடையதே இல்லை, அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஏ பில்குல் மேரா நஹி ஹே. ஸோ ஏ மேரா பில்குல் நஹி ஹே அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏ பில்குல் மேரா நஹி ஹே. ஸோ மேரா அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிட்டு, அதாவது என்னுடையதே இல்லை. மேரா பில்குல் நஹி ஹே இல்லைனா பில்குல் மேரா நஹி ஹே அப்படின்றத சொல்லலாம். அவர் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்னே முஜ்சே பில்குல் பாத் நஹி கியா. ஸோ பேசவில்லை அப்படின்னா பாத் நஹி கியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பாத் கரோ அப்படின்னா பேசு அப்படின்றது அர்த்தம். அதோட பாஸ்ட் டென்ஸ் பாத் நஹி கியா. கரோ அப்படின்றது கியாவாக மாறும். என்னிடம் அப்படின்னா முஜ்சே, அவர் அப்படின்னா உஸ்னே. ஸோ உஸ்னே முஜ்சே பில்குல் பாத் நஹி கியா. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தும்னே முஜே கியோன் பில்குல் நஹி பத்தாயா. ஸோ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா முஜே எனக்கு கியோன்றது ஏன் வரும். என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா
முஜே பில்குல் நஹி பத்தாயா. ஸோ பத்தாவோ அப்படின்னா சொல்லு, நஹி பில்குல் நஹி பத்தாயா அப்படின்னா சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்றதுனால கியோன் வருது. ஸோ தும்னே நீங்கள், முஜே அப்படின்னா எனக்கு, கியோன் அப்படின்னா ஏன், பில்குல் நஹி பத்தாயா. ஸோ முஜேன்னு சொல்லலாம், இல்லைனா முஜ்சே அப்படின்றதான் சொல்லலாம். என்கிட்ட அப்படின்னா முஜ்சே அப்படின்னு சொல்லலாம், இல்லை மேரே பாஸ் அப்படின்றதான் சொல்லலாம் என்கிட்ட அப்படின்றதுக்கு. அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்ஹோனே பில்குல் நஹி பூச்சா. ஸோ நஹி பூச்சா அப்படின்னா கேட்கல, பில்குல் நஹி பூச்சா அப்படின்னா கேட்கவே இல்லை. நீங்கள் எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்னே முஜே பில்குல் நஹி தியா. ஸோ நஹி தியா அப்படின்னா கொடுக்கல, பில்குல் நஹி தியா அப்படின்னா கொடுக்கவே இல்லை. அவர் உனக்கு கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸு. முன்னாடி பார்த்தது வந்து பாஸ்ட் டென்ஸில் கொடுக்கவே இல்லை. ஸோ கொடுக்கவே மாட்டார் நீ எப்படி கேட்டாலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஓ தும்ஹே பில்குல் நஹி தேகா. ஸோ ஓ தும்கோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை தும்ஹேன் அப்படின்றதும் சொல்லலாம். கொடுக்கவே மாட்டார், பில்குல் நஹி தேகா. ஸோ தேதோ அப்படின்னா கொடுங்க அப்படின்றத அர்த்தம். தியா அப்படின்னா கொடுத்தார் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லும் பொழுது கொடுத்தார், கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ கொடுக்கவே மாட்டார் தேகா, அதாவது ஆண்பாலை பற்றி பேசுகிறோம், அவர் கொடுக்க மாட்டார். ஸோ அதனால் நஹி தேகா அப்படின்றது வருது. கொடுக்கவே மாட்டார் அப்படின்னா பில்குல் நஹி தேகா. நாங்கள் உனக்கு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்றத எப்படி சொல்லலாம், ஹம் தும்ஹே பில்குல் நஹி தேங்கே. ஸோ தேகா அப்படின்றது தேங்கேவாக மாறும், ஏன்னா நாங்கள் ப்ளூரல் ஃபார்ம், அதனால் தேங்கே அப்படின்றது வரும். நாங்கள் இனிமேல் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இனிமேல் அப்படின்னா இஸ்கே பாத், ஹம் நாங்கள், பில்குல் நஹி பூச்சேங்கே கேட்கவே மாட்டோம். ஸோ கேளு அப்படின்னா பூச்சோ, நாங்கள் கேட்க மாட்டோம், அதனால் हम नहीं पूछेंगे. ஸோ ஹம் பில்குல் நஹி பூச்சேங்கே. நான் அசைவம் சாப்பிடவே மாட்டேன். மே பில்குல் நான்வெஜ் நஹி காவுங்கா. நான்வெஜ் அப்படின்றதுக்கு வந்து ப்ராப்பரான ஹிந்தியை வந்து சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம பேச்சு வழக்கில் நம்ம இப்போ தமிழில் பேசும்பொழுது எப்படி சொல்கிறோமோ அது மாதிரியே சொல்லிக்கலாம். ஸோ நஹி காவுங்கா, பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா பில்குல் நஹி காவுங்கி அப்படின்றத சொல்லணும். அவர் எனக்கு பணம் அனுப்பவே இல்லை. உஸ்னே முஜே பில்குல் பைசா நஹி பேஜா. ஸோ பேஜா அப்படின்னா அனுப்பு, அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பேஜா அப்படின்றது வரும். பைசா நஹி பேஜா அப்படின்னா அனுப்பலை. பில்குல் பைசே நஹி தேஜா அப்படின்னா பணம் அனுப்பவே இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ பணமே அனுப்பலை, நான் இதுக்கு பிறகு அவர்கிட்ட கடன் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இதன் பிறகு, இதற்கு பிறகு, இனிமேல், இது எல்லாமே வந்து இஸ்கே பாத்மே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இஸ்கே பாத் நான் அப்படின்னா மே, உசுசே அப்படின்னா அவரிடம், பில்குல் உதார் நஹி லூங்கா. ஸோ உதார் நஹி லூங்கா அப்படின்னா கடன் வாங்க மாட்டேன், பில்குல் உதார் நஹி லூங்கா அப்படின்னா கடனே வாங்க மாட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ அவங்க வீட்டை சுத்தம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது பாஸ்ட் டென்ஸ், அதனால் அவர்கள் அப்படின்னா உன்ஹோனே, கர்கி அப்படின்னா வீட்டை, பில்குல் சஃபாயி நஹி கியா. ஸோ நஹி கியே அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம், அதனால் நஹி கியே அப்படின்றது வருது. சஃபாயி அப்படின்னா வந்து சுத்தம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அவங்க இப்போல்லாம் இங்கே தங்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஆஜ்கல். ஸோ ஓ அப்படின்னா அவர், ஆஜ்கல் அப்படின்னா இப்பொழுதெல்லாம், யஹான் அப்படின்னா இங்கே, பில்குல் நஹி ரஹ்தா. ஸோ அங்கே இருக்கிறது இல்லை அப்படின்னா, ரஹோ அப்படின்னா இரு, ரஹ்தா அப்படின்னா இருப்பதில்லை, ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். அவர் பெண், ஆண்பால் அப்படின்றதுனால ரஹ்தா அப்படின்றது வருது. அவள் அப்படின்னா ரஹ்தி அப்படின்றது வரும். ஸோ நஹி ரஹ்தி அப்படின்னா இருப்பதில்லை. ஸோ ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறீங்க நஹி ரஹ்தி. நஹி ரஹ்தா அப்படின்னா வந்து இருப்பதில்லை அப்படின்னு ஒரு ஆணை பற்றி சொல்கிறீங்க. பில்குல் நஹி ரஹ்தானா இங்கே இருக்கிறதே இல்லை. ஸோ தங்கறதுக்கான ப்ராப்பர் ஹிந்தி வார்த்தை வந்து டெஹரோ அப்படின்றது. ஸோ டெஹர்தா டெஹர்தி அப்படின்றது வரும். அதுவும் சொல்லலாம், ரஹ்தா ரஹ்தி அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லா சென்டென்ஸுமே வந்து நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் தான் இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சென்டென்சஸ் வேணுமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.